26 பிறப்பது வந்து ரிஷப ராசி கன்னி லக்னத்தில் பிறப்பதால் நிச்சயமாக உலக மக்களுக்கு வந்து ஒரு நல்லது. இனிமேல் வாருங்கிறது வராது. மீறி வருதுன்னா அது பெரிய ஆகும். அனைத்து ராசிக்காரர்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 26 சிறப்பாக இருக்கும். இந்த புத்தாண்டில் நிச்சயமாக வழிபட வேண்டியது வந்து பிரதோஷம். கேன்சரே காணாமல் பண்ணிடுவாங்க. பெரிய உயிர் ஆபத்தான ஒரு நோய், அதே சரி பண்ணிடுவாங்க. நடக்கும். 26 அதுக்கெல்லாம் மருந்தில் வரும். நீங்கள் புதைச்சாலும் சரி, எரிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அந்த உயிர் அணுங்கிறது மட்டும் இறக்காதான். அது இன்னொரு செல்லு கூட சேர்றதுக்கு உண்டான தேடுதல் இருக்குமா சார்? ஜோசியம் கடல். நாங்கள்லாம் சொல்கிறது கைமண் அளவு. அவ்வளோதான் நாங்கள் கற்றுக்கிட்டது. இதெல்லாம் கற்றுக்கவே முடியாது. அவ்வளோ படிக்கணும். அது புரிஞ்சுதா? முழுமையாக தெரிந்த ஜோதிடர் உலகத்தில் யாரும் கிடையாது. எழுதி வச்சு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இயக்குனர் நடிகர் திரு அனுமோகன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். புதிய சிந்தனை மூலயமா நான் இன்றைக்கி சொல்ல வர்றது என்னென்னா, வர்ற வருஷம் நம்மளுடைய சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும். ஆண்டவன் கிருபையில் எல்லாருமே நல்லா இருக்கணும். இப்போ கடந்த ஆண்டை விட இப்போ இந்த ஆண்டு எப்படி சார்? நீங்கள் சொல்றீங்க 2024 26 டிசம்பர் வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னீங்க. கடந்த ஆண்டையை விட இப்போ 2026 பிறக்க போகுது. 2026 வந்து மழை அதிகமாக இருக்குமா அப்படி சார்? இல்லை, மழை வெள்ளம் இருக்கும். மழை இருக்கும், வெள்ளமும் இருக்கும். ஆனால் மழை 26 விவசாயம் சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிறத விட சூப்பராகிடும். ஏன்னா ஏரி குளங்கள் எல்லாமே மழை வெள்ளத்தால் நிறைந்து எல்லா சாகுபடி சூப்பராக நடக்கும். மழை வெள்ளத்தால் விவசாயத்துக்கு அழிவு என்பது மிக மிக குறைவு தான். வர்ற ஆண்டு சிறப்பான ஆண்டு. அதே மாதிரி மருத்துவத்துறை நல்லா டெவலப் ஆகும். மெடிக்கல் நல்லா டெவலப் ஆகும். இந்த வார், நாட்டுக்கு நாடு நடக்குது, வார் சண்டை, இதெல்லாம் கிளியர் ஆகிடும். ஆமாம், அதெல்லாம் பேசி எல்லாம் சமாளம். இனிமேல் வாருங்கிறது வராது. மீறி வருதுன்னா அது பெரிய ஆபத்து. வராது, அதை மீறினா நான் சொன்ன நெருப்பு ஆபத்து. அப்படியே பெரிய லெவலில் நண்டுகளை பொழிகிறது அது இதுன்னு சான்சஸ் இருக்குது. இதுக்கு உலகத் தலைவர்கள்லாம் சேர்ந்து பேசி சமாதானம் பண்ணணும். ஆனால் 26 பிறப்பது ரிஷப ராசி கன்னி லக்னத்தில் பிறப்பதால் நிச்சயமாக உலக மக்களுக்கு ஒரு நல்லது தான், நல்ல செய்தி. ஆமாம். ஏன்னா பூமி, ரிஷபம்னு பூமி, இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதனால் இப்போ ராசின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், எல்லோரும் சொல்லுவாங்க இந்த ராசிக்கு அப்படி இருக்குது, அந்த ராசிக்கு இப்படி இருக்குன்னு. இந்த ராசி ஓஹோன்னு இருக்குன்னு அந்த ஓஹோன்னு இருக்கிறது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் 12 ராசிகளுக்கும் பெரிய மைனஸ் கிடையாது. மைனஸ் கிடையாது. டோட்டல் வாஷ் அவுட் கிடையாது. யாருக்குமே கிடையாது. ஏன்னா பர்சன்டேஜ் இப்போ ரிஷபம் 100 மார்க், மேஷம் 90 மார்க், மகரம் 95 மார்க், இப்படி மார்க் தான் போட்டு வரும். ரேஷியோ. ஆனால் பிலோ 50 எந்த ராசியும் கிடையாது. சூப்பர் சார். நான் பிலோ 50 வந்துட்டாவே டென்ஷன் ஆகிடும். ஆமாம், 35 மார்க் மேலே வாங்கினாவே பாஸு. இது 50க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அனைத்து ராசிக்காரர்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 26 சிறப்பாக இருக்கும். அதில் மெயினாக இந்த புத்தாண்டில் நிச்சயமாக வழிபட வேண்டியது பிரதோஷம். புரிஞ்சுதா? பிரதோஷ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாருமே இந்துக்களுக்கு தெரியும். பட்டு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அவங்க இதில் வேண்டிக்கிட்டாவே போதும். பட் அந்த பிரதோஷ பூஜைகள் எப்படின்னா நம்ம உலக அளவு நாடு செழிப்பாக இருக்கும். அது நம்ம தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமானது பிரதோஷ நாள். கண்டிப்பாக. ஸோ அது அந்த சிவன் வழிபாடு, பிரதோஷ பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம் சார். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நிலச்சரிவுனா ஏற்பட்டுருக்கு சார். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கேரளாவில் மிகப்பெரிய நிலச்சரிவு, பல உயிர்களை நம்ம இழந்தோம். இந்த ஆண்டு எப்படி சார் இருக்கும்? அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சார். 26 வரைக்கும் மாறி அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ ராசிப்படி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சுபிச்சமாக இருக்குங்கிறோம். அப்போ உயிர் சேதம் இல்லாத அளவுக்கு நம்ம பாதுகாத்துக்குவோம். அவன் ரெடி ஆகிக்குவான். சரிவு என்பதுங்கிறது வரும். பட் இது வரைக்கும் நடந்த மாதிரி உயிர் சேதம் அதெல்லாம் இருக்காது. கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்துக்குவாங்க. அது நடக்கும். பொருள் போனால் வாங்கிடலாம், உயிர் போனால் ஸோ அந்த உயிருக்கு சேஃபாக ஜனங்க கொஞ்சம் மாற்றிக்குவாங்க. அந்த கண்டிஷன்லாம் உண்டு. எதிர்பாராமல் நடக்குது சார். சனி பகவானுடைய ஆதிக்கம் ரிஷபம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உயிர் சேதத்தை எல்லாம் கொடுக்க மாட்டார். எல்லாருமே சுபிச்சமாக இருப்பாங்க. நோய் நொடியில் படுத்து இருக்கிறவனு கூட 26 எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சிருவான். புரிஞ்சுதா? யாராக இருந்தாலும் சரி, அது சின்ன குழந்தையிலேருந்து 100 வயசுக்காரங்க யாராக இருந்தாலும் இப்போ நோயில் இருக்காங்கன்னு வைங்களேன், குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுவே குணமாகும்.
ஆனா நீங்க எல்லாமே விஞ்ஞான அடிப்படையில் சொல்றீங்க சார். விஞ்ஞானம் உள்ள வந்திருக்கே சார். அது வந்து இதை மாத்துமான்னு கேட்கல. இல்ல விஞ்ஞானத்திலிருந்து வந்ததா விஞ்ஞானம். இப்போ மெஞ்ஞானம் சொல்லணும். இந்த மெஞ்ஞானம் என்னன்னா நோய் நொடி. அதனால தான் நான் முதல்ல சொல்லும்போது சொல்ல அட்வான்ஸ் ஆயிரும் மெடிக்கல்ஸ் வந்து அட்வான்ஸ் ஆகினேன். முதல்ல சொன்னேன். ஆமாம், அந்த அளவு ட்ரீட்மெண்ட்டும் வந்துருங்கிறேன். டெக்னாலஜியில் வந்துடும். அப்போ மனிதனோட செயல்பாடு அந்த இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணால் நல்லாங்கிற தெளிவு வந்துடும். அதனால தான் உயிர் சேதமெல்லாம் இருக்காதுங்கிறேன். புரிஞ்சுதா? அதே மாதிரி அரசியல் அமைப்புகள் பூராமே என்ன பண்ணோன்னா அதுக்குண்டான சட்டங்களை போட்டு கரெக்ட் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு கிளைமேட்டுன்னா இப்படி வரும்னா ஒரு வானிலை அறிக்கை இப்படி சொல்கிறாங்கன்னா இவங்க ப்ரிப்பேர் ஆகிக்குவாங்க. அவேர்னஸ் எல்லாம் பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் அதெல்லாம் பண்ணலை. அதனால தான் அலை வந்தால் என்ன ஆகிற போகுது, எங்கத்த நிலச்சரிவு அப்படி நினச்சிட்டு இருந்தாங்க. இல்லை, ஹில் ஸ்டேஷனில் இந்த மாதிரி நிலச்சரிவு அதிகமாக வருங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு ப்ரிப்பேராக இருப்பாங்க. வந்தாலும் நம்ம எப்படி நம்மளை பாதுகாக்க தயாராக இருப்போம். இப்போ எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ வந்து ஒரு ராசி, இப்போ எனக்கு ஒரு ராசினா எனக்கு என் ராசி உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க சார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா? எல்லாருக்கும் இப்போ ஒரு ராசின்னா இப்போ நான் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம். நீங்கள் இப்போ மகரன்னு வச்சுங்களேன். நீங்கள் பிறந்த வருஷம் வேறு, இன்னொரு அதே மகரம் தான். அவர் வருஷம் வேறு, அவர் வயசு வேறு, உங்கள் வயசு வேறு. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ என்ன ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கோச்சாரப்படி தான் இப்போ நம்ம ஜோசியம் சொல்கிறோம். 12 ராசியும் மைனஸாக போகாது கோச்சாரம். கட்டத்தை பார்க்கும் பொழுது திசா புத்தி. இப்போ உங்களுக்கு உண்டான திசா புத்தி எது நடக்குது, அந்த திசைக்கு உண்டான அதிபதி எங்கே இருக்கார் கோச்சாரத்தில், அதுக்கு உண்டான பலன் ஹையஸ்ட். அப்படி தானே ஒழிய சார் ஜோசியம் கடல், நாங்கள்லாம் சொல்கிறது கைமண் அளவு, அவ்வளோதான் நாங்கள் கற்றுக்கிட்டது. இதெல்லாம் கற்றுக்கவே முடியாது, அவ்வளோ படிக்கணும். அது 27 நட்சத்திரங்களையும் புரட்டி போட்டு 12 ராசியும் புரட்டி போட்டு எது எங்கே இருந்தால் எந்த செகண்டில் எது எப்படி மாறிட்டு இருக்குன்றதுல கணிக்கிறதுக்குள்ளே ஒரு மனுஷனோட ஆயுள் போயிடும். புரிஞ்சுதா? முழுமையாக தெரிந்த ஜோதிடர் உலகத்தில் யாரும் கிடையாது, எழுதி வச்சுங்க. ஆனால் நடந்த விஷயத்தை ஒரு ஜோசியம் சொன்னது ஈஸி. நடக்க போகிறது ஜோசியம் சொல்கிறவங்க தான் சித்தர்கள். அவங்க சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். புரியுதா? இப்போ ஒரே ராசி சார், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் ஒரே நேரத்தில் இறக்குறாங்கன்னா அந்த ராசி வேற இருக்கும்ல சார். இப்போ உதாரணத்துக்கு கும்பகோணம் அந்த பள்ளி விபத்து குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்தான்னு தெரியும். இப்போ எல்லாருக்கும் எப்படி சார் ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ராசி வேற இருக்கும்ல சார். ராசி நட்சத்திரம் அவங்களுடைய ஜாதகம் அவங்களுடைய கட்டப்படி அந்த விபத்தில் போகணும், விதி எல்லாம் ஒன்றும் சேர்ந்துருப்பாங்க. எல்லாம் சேரணுங்கிறதும் விதி தான். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா செத்தவனுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாதும்பாங்க. ஒருவன் இறந்ததுக்கப்புறம் ஜாதகம் பார்க்கக்கூடாது. நீங்கள் இப்படி சொல்கிற கணக்கே பார்த்தா 50 பேருடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், இருக்கும். கோச்சாரப்படி அந்த அமைப்பு இருக்கும். இல்லாமல் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கும். அந்த அமைப்பு இல்லாமல் நடக்காது. புரிஞ்சா உங்களுக்கு? அதனால தான் அப்போவே மெஞ்ஞானத்தை அப்போவே என்ன எழுதிட்டாங்க, ஜோதிட கூற்றுப்படி என்ன எழுதிட்டாங்க, இறந்தவர்களுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடாது. ஏன்னா பார்க்குறதே பெரிய தப்புன்ட்டான். இன்னொன்று தெரியுங்களா, ஜோதிடம் என்பதே வாக்குப்பலிதம். சொல்பவருக்கு அந்த அந்த அமைப்பு இருக்கணும். எல்லாரும் ஜோசியம் சொல்லிட முடியாது. கரெக்டு. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஜோசியம் சொல்கிற ராசிகள் இருக்குது, ஜோசியம் சொல்கிற நட்சத்திரங்கள் இருக்குது. அவங்க சொன்னால் மட்டும்தான் வாக்குப்பளிதம். அந்த மாதிரி வாக்குப்பளிதம் உள்ள மிகப்பெரிய அறிவாளி தான் சித்தர்கள். அவங்க சொன்னதை உடனே நடக்கும். ஸோ எதுக்குன்னா சொல்லும் பொழுது நல்லதே சொல்லணும் அப்படின்னு நினச்சி. இப்போ நான்லாம் ஜோசியம் ஓரளவு அதை படித்ததுனால சொல்கிறேன். ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஜோதிடம் என்பது நீ கற்றதை மற்றவர்களுக்கு உபயோகப்படும் அளவுக்கு ஃப்ரீயாக சொல்லுங்கிறது தான். நான் கற்றதை உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தம்பி, அந்த இடத்துல வாத்தியார் பாடம் நடத்தி கொடுக்குற மாதிரி நான் படித்ததை உங்களுக்கு ஏன் சொல்லி கொடுக்குறேன். நீ கவனமாக இரு, இப்படி இரு, நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான ஒழிய ஜோதிடம் என்பது தொழில் அல்ல. உண்மையில நான் சொல்கிறேன், அது தொழில் தான் பார்க்குறாங்க. ஆனால் ஒன்று, இப்போ நான் உங்களுக்கு ஜோசியம் சொல்கிறேன்னா, நான் சொல்லி ரொம்ப நல்லது நடந்து நான் சொன்னபடியே நடந்ததுன்னா நீங்களாக பிரியப்பட்டு ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். அதை அன்பளிப்பை யாருமே மறுக்க முடியாது. அது வாங்கலைன்னா அவங்கள அவமரியாதை பண்ணுற மாதிரி அப்படி தான் போயிட்டு இருந்தது. இப்போ பேமெண்ட் சிஸ்டம் ஆகிடுச்சு, வியாபாரம் ஆகிடுச்சு. அது நான் அதுக்காக ஜோசியெல்லாம் குறை சொல்லலை. பட் என்ன இருந்தாலும் அது அவங்க வாங்குறதா இருந்தாலும் அது அன்பளிப்பு மாதிரி தான் அது. ஆனால் வாக்குப்பளிதம் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் சொல்கிறத ஜோசியம் அதான் பலிக்கும். சூப்பர் சார், இது உண்மை. இப்போ ஆக்சிடென்ட் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இப்போ இது வரைக்கும் எதிர்பார்க்குற ஆக்சிடென்ட் இத்தனை வருஷமாக விமானம்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அடிக்கடி விமான விபத்து ஏற்படுது, ட்ரெயின் விபத்து ஏற்படுது. எப்படி சார் இதெல்லாம்? அதை தான் சொன்னேன் நான் அதை தான் சொன்னேன். நீர் நிலம் நெருப்புன்னேன். ஒரு ஆக்சிடென்ட்னாவும் நெருப்புங்க.
கண்டிப்பாக நெருப்பு தான். ஆமாம். என்ன புரிஞ்சுதா? கப்பலில் ஃபயர் ஆகுது. ஆமாம். கப்பலில் ஃபயர் ஆகுதா? விமானம் வெடிச்சு சதுங்கிறானா? இறங்கும்போது வெடிக்குதுங்கிறான், ஏறும்போது ஃபயர் ஆகுதுங்கிறான். நடக்குதா? நீர்நிலை ஒன்றும் இல்லை. துபாயில் வெள்ளம் இது வரைக்கும் பார்த்தானுங்களா? கிடையவே கிடையாது. ஒரு ஒரு பாலைவன ஏரியாவில் தண்ணி மிதக்குதுன்னா நம்புற மாதிரியா இருக்கு. அவங்களே வாயை பிளந்தாங்களா? ஆச்சரியப்பட்டாங்களா? அப்புறம் ஸோ இது உலகத்துடைய இயற்கையுடைய சீற்றம், பஞ்சபவனுடைய செயல்பாடுகள் தான். எப்போ எது வேணாலும் நடக்கும், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுதான் சித்தர்கள் அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க. இப்போ கொரோனா மாதிரி ஏதாவது கொடிய நோய் வர வாய்ப்பு இருக்கா சார் 2026? கொரோனாலாம் வராது. இது மிக அதாவது நோயுடைய தாக்கங்கள் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு க்யூர் பண்ணுற அளவுக்கு மெடிசன்ஸ் வந்துடும், கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டிப்பாக. ஏன் நான் என்ன கேட்டால் இப்போ இந்த கேன்சரே காணாமல் பண்ணிடுவாங்க. கேன்சர்னு ஒன்று வருதுல்ல, பெரிய உயிர் ஆபத்தான ஒரு நோய், அதே சரி பண்ணிடுவாங்க. நடக்கும். 26 கல்யாண மருந்தில் வரும், கண்டிப்பாக நடக்கும். இப்போ நாளடைவில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையின்மை பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்கு சார். இனிமேல் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இன்னைக்கு நீங்களே வரும்போது பார்த்துருமே, ஏகப்பட்ட இடத்துல ஃபர்டிலிட்டி சென்டர் ஆரம்பிச்சு குழந்தையின்மை மையம், குழந்தையின்மை மையம் எங்கே திரும்பினாலும் இருக்குது, பெட்டிக்கடை மாதிரி. கேட்டால் இப்போ எல்லாம் இப்போ டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி வச்சு இது பண்ணி இப்போ பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது மாதிரி வாய்ப்பு எப்படி சார் மாறுமா இல்லை அதிகரிக்குமா சார்? இல்லை, அது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். அதுக்கு மெயின் ரீசன் வந்து உணவே மருந்துங்கிறது மறக்கிறது. உங்களுடைய ஃபுட் கண்ட்ரோல் மாறினாவே உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே வீக்கு தான். எல்லா பார்ட்ஸுமே. ஒரு 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 பெண் கருத்தரிக்கிறா அப்படின்னா அந்த கருத்தரிப்புக்கு உண்டான உணவுகள் இருக்கணும். ஆன்டியாக சாப்பிட்ருந்தீங்கன்னா அதான் புரிஞ்சுதா? புரியுது. ஸோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான உயிர் அணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறது இல்லை. அதனால தான் இவ்வளோ வில்லங்கம். ரெண்டாவது இன்னொன்று தெரிஞ்சுக்க, இதுகளில் இப்போ புராணங்களில் இதுகாலத்தில் சொன்னது, எந்த உயிரணுவும் இறப்பதில்லை. எப்படி இறக்காதா அப்படி சார்? உங்கள் உடம்புல லட்சக்கணக்கான அணுக்கள் இருக்குது. ஆமாம். அதில் பர்டிகுலராக ஒரே ஒரு அதுதான் உயிரணும்பாங்க. நீங்கள் புதைச்சாலும் சரி, எரிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அந்த உயிர் அணுங்கிறது மட்டும் இறக்காதான். மித்த செல்ஸ் எல்லாமே இறந்துடும், அந்த செல்லு மட்டும் இறக்காது. அது இன்னொரு செல்லுகோட சேர்றதுக்கு உண்டான தேடுதல் இருக்குமா. அது நீர்னால் நடக்கும், நிலத்தினால் நடக்கும், பயிரிலிருந்து வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், அது எங்கேயாவது வரும். அதுக்குண்டான இன்னொரு உயிரணு சேரும் பொழுது தான் மறுபிறவி. அடுத்த ஜென்மம். ஆமாம். அது 100 வருஷம் கழித்து நடக்கலாம், 10 நாளுக்குள்ளேயே நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். இந்த மறுஜென்மங்கிறது அதுதான். எந்த உயிரணுக்களும் இறப்பதில்லை, அது மறுபடி தோன்றி வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு மாமரத்தை வெட்டி கீழே போட்டிங்கன்னா மாமரம் போகிறோம் அழிஞ்சிருதா? கிடையாது. மறுபடியும் இன்னொரு எங்கிருந்து வருதில்ல. அதே மாதிரி தான் மறுபிறவிகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் போன பிறவி ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு சிலதெல்லாம் உலகத்தில் நடந்திருக்கு. அப்படிங்களா சார்? ஆமாம், நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்களே. இந்த இடத்துல நான் இருந்திருந்தேன் பிடிச்சேன்னு சொல்கிறாங்கல்ல. அதனுடைய காரணம் என்னன்னா, ஷார்ட் பீரியட்லேயே அடுத்த பிறவி சடனாக வர்றது, காலத்துக்குள்ளே சடனாக பிறக்கிறது. உயிரணும் சேர்ந்து சடனாக பிறந்து அவனுக்கு 10-20 வயசு வர்றதுக்குள்ளேயே இங்கே நான் பார்த்த மாதிரி இருக்கேன்பா. கரெக்டு. புரிஞ்சுதா? இந்த இடத்துக்கு வந்த மாதிரி இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் 50 வருஷம் கழிச்சே மறுபிறவிங்கிற ஞாபகம் எப்படி தெரியுமா? இதே மாதிரி இன்சிடெண்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்க உங்களுக்கே தோணும். சில விஷயங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நீங்களே கற்பனை எங்கே பார்த்த மாதிரி, ஆனால் பார்த்துருக்க மாட்டீங்க. இது போன ஜென்மத்தில் நடந்திருக்கும். அதுவும் ஃப்ளாஷ் ஆகுமா மனுஷனுக்கு? இதெல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி சார், போன ஜென்மத்து பாவம் இந்த ஜென்மத்தை பாதிக்குமா அப்படி சார்? பாவம் வந்து ஒருத்தர் பாவம் பண்ணாலும் எல்லா ஜென்மத்திலையும் பாதிப்பான். அது நோய் இல்லை சார். இப்போ போன ஜென்மத்தில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த ஜென்மத்தில் அதை அனுபவிக்கணும்னு கேட்குறேன். இருக்கலாம். நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணது இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாவிகளாக பிறக்கிறது இல்லைல்ல, அது ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒரு மனிதன் ஒரு 100 பேர் இருக்கா அப்படின்னா ஒரு 2 பாவிக்கு தான் இருப்பான். 98 பேருமா பாவிகளாக இருக்கான்? அதெல்லாம் கிடையாது. அதுலேயும் என்ன சிறப்பாக இருக்குன்னா, ரொம்ப நல்லது செஞ்சவனை பழி வாங்கிறதுக்குன்னே ஒருத்தர் பிறகு எடுத்து வந்துருப்பான். ரொம்ப நல்லது செஞ்சவனையே. ஸோ அப்படியெல்லாம் இருக்காங்க பாவிகள். அதாவது பாவம் அப்படிங்கிறது பாவ புண்ணியங்களை எடை போடுற ஒரு விஷயம். அது வந்து காடு இதுதான். அது நம்மளுக்கு அந்த ரேஞ்சுக்கு இன்னும் யாரும் சொல்லலை. பட் என்னென்னா, ஒருவனுக்கு ஒரு நல்ல ஒரு மறுபிறவி கிடைக்குதுன்னா அந்த மறுபிறவியில் போன ஜென்மத்தில் நிச்சயமாக வந்து நல்லது தான் பண்ணியிருப்பான்.
ஓ, கெடுதல் பண்ணுற அளவுக்கு உள்ளவன்லாம் மறு எடுக்க விட மாட்டார் கடவுள். ஒரு நல்லவன் மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் தியரி, தத்துவம். ஆனால் அடுத்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், கஷ்டத்தை கொடுக்குறதா இருக்கட்டும், குழந்தைய பார்த்தீங்கன்னா சிலது குழந்தைய பிறக்காது, குழந்தை பிறந்தாலும் அது வந்து சரியான ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? இல்லை, குழந்தை வந்து பிறக்காதுன்னு நான் முதல்ல சொன்னதான். அது வந்து உங்களுடைய ஜீன்ஸ் தான். உங்களுக்கு வந்து அதற்கு உண்டான அணுக்கள் ப்ரிப்பேராக இருக்காது பாடியில். அந்த ப்ரிப்பேர் பண்ணாத காரணமே ஃபுட்டு தாங்கிறேன். புரிஞ்சுதா? ஒரு உயிர் அணு வந்து இப்போ உண்டான இதுக்கு வந்து உண்டான சாப்பிடாம அதே அழிக்கிற அளவுக்கு சாப்பிட்ருந்தீங்கன்னா, எதுக்கு சொல்லணும்னா, நோய் நொடி அதிகமாக வர்றதுக்கு காரணமே ஃபுட்டு தான். நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டு தான். கிளைமேட்டும் கூட விடுங்க. நீங்கள் சாப்பாட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி 1/3 வாட்டர் 1/3 அதை ஃபாலோ பண்ணாவே ஓகே. அதே மாதிரி யார் வந்து இன்றைக்கி மெனக்கட்டு ஒரு எக்ஸசைஸ் செய்கிறாங்களா, அன்றைக்கெல்லாம் வந்து ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸை ஒரு தோட்டத்தில் போய் காலையில் இறங்கினான்னா குனிஞ்சு நிமிந்து அப்படி வேலை செய்வான். ஆமாம். ஒரு மாட்டு வண்டி ஓட்டுவான், வண்டி இழுப்பான், எல்லாமே தன் கையாலேயே செய்வான். உடல் உழைப்பு இயற்கையாகவே நடக்கும். இன்றைக்கி உடல் உழைப்பு இல்லை. அது ஒரு ரீசன். மொத்த பாடியுமே டெய்லி அதுக்குண்டான எல்லா நாடி நரம்பும் வேலை செஞ்சதுனாவே குழந்தை பாக்கியம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். எப்போ பாரு 24 கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துருந்து என்ன இருக்குது? இன்னும் கழுத்து வலிக்குதான், காது வலிக்குதான், எல்லாமே வரும். இது வியாதி அதிகமாக இருக்கிறது இது ஒரு ரீசன். உடல் உழைப்பு என்னைக்கு மனுஷன் விட்டுட்டானோ அன்னைக்கே அவன் பாடி கெட்டு போச்சு. ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் புரிஞ்சு எல்லாருமே காலையில் எழுந்து இந்த வாக்கிங் போகிறதெல்லாம் பண்ணுறாங்க. அது நல்லது. அந்த காலத்தில் வாக்கிங் போக மாட்டான், அவன் வேலையை பார்ப்பான் சார். சார் நானே பள்ளிக்கூடத்துக்கு 12 வருஷமாக வந்து 2 கிலோமீட்டர் டெய்லி 4 கிலோமீட்டர் ஸ்கூல் நடந்து போய் வந்தவன். அதனால் இந்த வயசு கொஞ்சம் தெளிவாக இருக்கேங்கிறேன். இன்றைக்கி வாசலில் வந்து ஆட்டோ நிற்குது, ஷேர் ஆட்டோ நிற்குது, வண்டி ஸ்கூல் பஸ்ஸு வருது, வேன் வருது, ஏறுறாங்க, வாசலில் இறங்குறாங்க, உள்ளே போகிறாங்க. குழந்தைகளை ஸ்கூலில் விளையாடுறதுக்கு கூட விடுறதில்ல. ஆமாம். இது எக்ஸ்ட்ரா கிளாஸ் படிக்கிறது அதுதான். ஸோ அப்போ அந்த காலத்தில் அப்படி இல்லை. வாக்கிங் அது பெரிய ஒரு இடத்துலேருந்து ஒரு 10 மைல் போகிறதால நடந்து போவான். உடல் உழைப்பு இருந்தது. எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உடல் உழைப்பு இப்போ கிடையாது. அதுதான் உண்மை. சும்மா வந்து நம்ம பண்ணுற தப்புக்கு வந்து அடுத்தவனை குறை சொல்லிட்டு திரிகிறது அதெல்லாம் கிடையாது. மிக்க நன்றி சார்.